Hello viewers, welcome back to our channel Middle Class Traveler. இப்போ ரீசெண்டா ரெனோவேட் பண்ணி ஆகஸ்ட் 3 ஓபன் பண்ண கிண்டி நேஷனல் பார்க்குக்கு தாங்க நம்ம வந்து போக போறோம். வாங்க இப்போ உள்ள எப்படி இருக்கு, என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ வாங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்க போகலாம். நம்மளோட வெஹிக்கிளை பார்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிரவுண்டே இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிக்கனால பைக்குக்கு பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கலை. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் போகும்போது காருக்கு சார்ஜஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. செம்ம க்ரௌடுங்க. சாட்டர்டே போயிருந்தேன். அத்தனைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் போல தாங்க போயிருந்தேன். அப்போவே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம க்யூவில் நிற்கிறோங்க. அடல்ட்ஸுக்கு 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸாக இருந்தாங்க, அவங்க வந்து பிலோ 5 ஏஜுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ. அபோவ் ஏஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees வந்துட்டு டிக்கெட் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். வாங்க நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத. வாரத்தில் டியூஸ்டே மட்டும் லீவுங்க. மற்ற எல்லா நாளுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். நம்ம முதல்ல பார்க்க போகிற அனிமல் வந்து ஸ்பாட்டட் டீருங்க. சூப்பராக இருந்தது. தென் இந்த பார்க்கை ரெனோவேட் பண்ணதில் புது விஷயங்கள் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபெசிலிட்டிஸுமே அதிகமாக இருக்குங்க. இப்போது நம்ம இந்த ஸ்பாட்டட் டீர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேட்ச் வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. முன்னாடி ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இல்லை. இப்போ இந்த அமைப்பில் பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருந்தது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆக்சுவலாக அந்த பறவைகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருந்தாங்க. தென் அந்த ஃபுட்டை வந்து அந்த பறவைகள் சாப்பிட்றதுக்கு மொத்தமாக ஒன்று கூடும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த பார்க் வந்து 22 ஏக்கர்ஸ் பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியுமே அந்த அனிமல்ஸோட நேமு, அது சாப்பிட்ற உணவு வகைகள், அதோட வாழ்விடங்களை பற்றி இங்கே தெளிவாக அந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பார்க்னே சொல்லலாம். அவங்க வந்தாங்கன்னா லைவாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய மரங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு மரங்களுக்கும் அதோட பேர்கள் என்னன்றது ஒரு குட்டி போர்டில் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத மரங்கள்லாம் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பார்க்குக்கு ஜஸ்ட் அனிமல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு வந்து பிக்னிக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற பிளேஸுங்க. ஃபுட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே முழு நாளையுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அலௌட் இருக்குது. அடுத்ததாக இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நரிங்க. இந்த நரியை பார்க்குறதுக்கு நிறைய குழந்தைகள் ஆர்வமாக இருந்தாங்கங்க. நான் லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த குழந்தைகள் எல்லாமே நிறைய பார்த்து குள்ளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே போனோம் அப்படின்னா ஒயிட் பீகாக்குங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணும்போது ஒயிட் பீகாக் நல்லா தோகையை விரித்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வரவேற்பு கொடுத்தது. பட் இந்த தடவை அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் ஆனால் ரெகுலராக ஒரு பீகாக் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஃபேங்க. எண்டிங்கில் வந்து கஃபே இருக்கும். வேணும்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது ஆஸ்ட்ரிச்சுங்க. நெருப்பு கோழி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமாக இருந்தது பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த ஆஸ்ட்ரிச்சை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக அப்படி நின்றுப்பாங்கங்க. ஆனால் இந்த ஆஸ்ட்ரிச் சும்மா இல்லை, என்னடா என்ன பார்க்குறீங்க, சண்டைக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்தை நீட்டி காட்டுதுங்க. கிட்டத்தட்ட நம்மளோட ஒசரத்துக்கு இருக்குது. அப்புறம் அதுக்கிட்ட புரிய வச்சு, இல்லைப்பா உன்னை சண்டைக்கெலாம் நாங்கள் கூப்பிடல, சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈமு கோழி பார்க்க போயிட்டாங்க. வாங்க இப்போ ஈமு கோழி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஈமு கோழிங்க, இது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம வந்து அதாவது ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட நிறைய இருந்துச்சு நாங்கள் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈமுவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மாஸ்கோ டக்குங்க. நிறைய கலர் வகைகளில் வாத்துகள் நிறையா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பை ஏற்படுத்தக்கூடியது குரங்குங்கள்ங்க. குரங்கு சேட்டைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. நிறைய குட்டி குரங்குகள் இருந்தது. ஒவ்வொரு குரங்கும் நம்ம எப்படி இப்போ வீட்டில் வந்து அண்ணன் தங்கச்சிகள் இருந்தால் இல்லை தங்கச்சி அண்ணன் இருந்தால் ரெண்டுமே ஒன்று தானா, ஓகே இருந்தால் எப்படி நம்ம வந்து சண்டை போட்டு போமோ அது மாதிரி இந்த குரங்குகள் சண்டை போட்டதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சிரிப்பாக இருந்தது. அது பண்ணுற ஒவ்வொரு சேட்டைகளுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அந்த இடத்தையே நம்ம வந்து ரசித்து பார்க்குற அளவுக்கு நம்ம அந்த தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. இது இந்த குரங்கு சேட்டைகளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்ன் அவுளுங்க. கூகையாந்தை தமிழில் சொல்லணும் அப்படின்னா பார்த்துருப்பீங்க. ஓரமாக உட்காந்துட்டு உருன்னு இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட 2 இருந்ததுங்க. ரெண்டுமே இதே பொசிஷனில் 1 மணி நேரம் ஆனாலும் அப்படியே தான் உட்காந்துருக்கு. தெரியும் அது இரவில் தான் அதோட வேலைகளை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கூல் பசங்க. நிறைய ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இப்போ பார்க்குறது ஸ்டார் டாட்டாய்ஸுங்க. நிறைய ஆமை இனங்களில் இது ஒரு ஆமை இனங்கள். ஓடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாராக இருக்குது. 2-3 இருந்துச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னும் நிறைய ஆமைகள் நம்ம வந்து பார்த்தோங்க.
இப்போ நம்ம பார்க்குறது கல்மரங்க. என்னடா கல்மரன்றீங்களா? கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த மரம் இப்போ கால சூழ்நிலையால் மணற்படிவங்களாக மாறி இருக்குங்க. அதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பீகாக். நல்ல அருமையான காட்சியை பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தோகையை விரித்து நம்மளுக்கு வந்து இந்த அழகான காட்சியை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 20 to 30 minutes நான் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணேங்க. எப்போடா இந்த அருமையான காட்சியை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஆனால் ஃபைனலாக அந்த காட்சியை நம்ம பார்த்தாச்சு. பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி பாம்பினங்களை பார்க்க போயிட்டோங்க. இங்கே பல வகையான பாம்புகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சாரப்பாம்பு மட்டும் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. இப்போ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து நம்ம நல்ல பாம்பை பார்க்கலாம், மலைப்பாம்பை பார்க்கலாம். பட் அதெல்லாம் ஆக்டிவாக இல்லை, பானைக்குள்ளேயும் அதுக்கப்புறம் அமைதியாகவும் உட்காந்துருந்தது. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் பிக்னிக் போகிறதுக்கும் ஒரு நல்ல சூட்டபிளான பிளேஸ்னே நான் சொல்லுவேன். இப்போ அவங்க குழந்தைகள் என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம். முக்கியமாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.